ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேலின் 2ஆம் புத்தகத்திற்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. இது எதை காட்டுகிறது என்றால், இந்த நிகழ்வானது தொடக்க நூல் 4ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 15 வருட இறைவாற்றலில் நாம் சந்திக்கின்ற காயின் ஆபேல் கதைகளிலே, நீ என் முகத்தில் பிடிக்காமல் நீ எங்கே உலகத்தில் எங்கேயானும் அணைந்து திரிந்து பிழைத்துக்கொள் என்று காயினை அனுப்பிவிடுவதை போல இந்த இடத்திலும் அந்த காட்சி அதற்கு ஈடான ஒரு காட்சியாக அமைத்து வைக்கிறார். எப்படி காயின் ஆண்டுடைய முன்பாக வர முடியாதோ அதே போல இவனும் அரசன் முன்பாக விழிக்கக்கூடாது என்ற ஒரு கட்டளையோடு இருக்கிறார். ஆனால் அதுவும் ஒப்புரவாக்கப்படும் என்பதை அடுத்த அதிகாரத்தில் நாம் காணப்போகிறோம். ஒரு அடுத்த பகுதியில் நாம் காணப்போகிறோம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது, அரசர் அப்சலோம் வீட்டுக்கு என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று சொன்னபடி அவர் வீடு திரும்பினார். அரசின் முகத்தில் விழிக்கவில்லை. அரசர் முகத்தில் இன்னும் பயம், இன்னும் ஒரு தயக்கம், சட்டத்தை மீறி செஞ்சிட்டோம், இருந்தாலும் வந்து அந்த தண்டனையின் அருமையை அவர் உணரட்டும், உணர்ந்த பிற்பாடு நம்ம ரியலைஸ் பண்ண பிற்பாடு நம்ம அவனை பார்த்துக்குவோம் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு, சில சமயத்தில் தங்கப்பதக்கம் சிவாஜி மாதிரி உள்ளத்துக்குள்ளாக அவ்வளோ பாசம் இருக்கும், ஆனால் வெளியே காமிச்சிக்காத மாதிரி இருக்கின்ற தந்தையை போல தாவீது அப்சலோமை முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அதோட அடுத்த பகுதிக்கு கடந்து போவோம். தாவீதும் அப்சலோமும் ஒப்புரவாதலை பற்றி ஒரு செய்தியை வாசிப்போம். இஸ்ரேல் அனைத்திலும் அப்சலோமை போல் புகழ்பெற்ற அழகன் வேறு எவரும் இல்லை. உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவனில் எந்த குறையும் இல்லை. தலைக்கு பாரமாய் இருந்ததால் ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் அவன் முடிவெட்டி கொள்வான். அவ்வாறு முடிவெட்டி கொள்ளும் போது அது அரச அளவையின்படி 2 கிலோகிராமுக்கு மேலாக இருக்கும். அப்சலோமுக்கு 3 புதல்வர் பிறந்தனர். தாமார் என்ற பெயர் கொண்ட ஒரு மகளும் இருந்தால், அவள் பேரழகியாக இருந்தாள். இப்போ அப்சலோம் பற்றி ஒரு செய்தியை ஆசை கொண்டு வருகிறார் என்றால், பின்னாளில் ஏதோ இதை பற்றி நடைபெறப் போகிறது என்று ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் திட்டத்திற்கு ஒரு அச்சாரம் காட்டுகிறார் ஆசிரியர். இப்போ வந்து சின்ன சின்ன செய்தியில் போகிறோம், சொல்கிறதெல்லாம் சின்ன சின்ன செய்தி தான், ஆனால் அந்த செய்திகளில் நிறைய இருக்குது. இப்போ அப்சலோமுக்கு உச்சந்தல் இருந்து உள்ளம் கால்வர் எதுவும் குறையில்லை, பேர் அழகனாக இருக்கிறார். அதே போல் வந்து முடி வந்து அவ்வளோ பெரிய முடியாக இருக்கும். நீங்கள் நன்றாக கவனித்து என்றால் 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலே அவனுடைய முடியானது கருவாளி பாரத்திலே சுற்றி மாட்டிக்கொண்டு அவன் அந்தரத்திலே தொங்கும் போது அவனை ஈட்டியால் சொருவி, இல்லைங்களா? அப்போ அந்த காட்சியை எதை கேட்கிறது? இந்த இடத்துல ஆசிரியர் இந்த முடியை பற்றி பேசுகிறார். வாசிக்கிறவங்களுக்கு அவனுடைய முடியை பற்றியும் வருடத்திற்கு 2 முறை முடி வெட்டிக் கொள்வதை பற்றிய செய்தி அங்கே வந்துருச்சு. 2வது, முடி அவ்வளோ உடம்பு ஃபுல்லாக முடியாக இருந்ததால் எசாவையும் யாக்கோவையும் அவர் நினைவுபடுத்துகிறார். அவருடைய செய்தி, எசாவு உடம்புலாம் முடியாக இருக்கிறான், அதே சமயத்தில் வலிமை உள்ளவனாக இருக்கிறான். ஆனால் கடைசியில் அவனுடைய முடிவு என்ன? தன்னுடைய தலைச்சன் பேர் உரிமையை இழந்து போகிறான். அப்போ ஆசிரியர் சொல்லும் போதே பழைய ஏற்பாட்டு பழைய நபர்களை நமக்கு நினைவுபடுத்தி காட்டி ஒரு தொடர்பை அவர் வைக்கிறார். அதே போல் பாருங்கள், அப்சலோமுக்கு புதல்வர்கள் பிறந்தார்கள். அவற்றில் ஒன்றை தாமார் என்று பெயரிடுகிறார். தாமார் என்றால் பாம் ட்ரீ என்ற அர்த்தமாகும். பாம் ட்ரீ பனை மரம், அந்த பழம் பழுத்த ஒரு அழகான ஒரு பாம் ட்ரீ. தெபோரா என்றால் கூட அது அனிபி என்று சொல்வார்கள். தாமார் என்று சொன்னால் அந்த பாம் ட்ரீ, பனைமரம் அல்லது வந்து ஈச்சமரம், பேரிச்சம்பழம் மரம், அதெல்லாம் அந்த வகையை சார்ந்த ஒரு வகை மரம். இனிமையானது, பயனுள்ளது, பயன் தரக்கூடியது. ஆனால் பாருங்கள், அவனுடைய மனசு எவ்வளோ பாசம் தங்கச்சி மேலே இருந்துச்சுனாக்க, தங்கச்சி பல நிற ஆடை உள்ள வடையெடுத்து கன்னி பெண்ணாக இருந்து கெடுக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டு அப்படியே குற்றியூரும் குலையூருமாய் நடைப்பணமாய் நடந்து கொண்டிருந்திருப்பாள். அவளை பார்த்து அவளுடைய எண்ணம் மாறக்கூடாது, அவருடைய எண்ணம் அவரை பற்றி எண்ணம் மறந்து போகக்கூடாது என்பதற்காக அம்னோனை கொலை செய்த பிறகும் கூட தன் மகளுக்கு தாமார் என்று பெயர் வைக்கிறான். அவளும் பேரழகியாக இருக்கிறாள். ஒரு அழகான காட்சி பாருங்க. அவ்வளோ நல்ல உயர்ந்த மனிதன், சண்டைக்காரன், வலிமை மிகுந்தவன், உடல் எந்த குறையும் இல்லாதவன். அடுத்து வாசிப்போமே. அப்சலோம் எருசலேமில் 7 ஆண்டுகள் வாழ்ந்தான்.
ஆனால் அவன் அரசர் முகத்தில் விழிக்கவில்லை. அப்சலோம் யோவாபை அரசரிடம் அனுப்புவதற்காக அவரை தன்னிடம் வரும்படி அழைத்தான். ஆனால் யோவாபு அவனிடம் செல்ல விரும்பவில்லை. 2ஆம் முறை ஆள் அனுப்பியும் யோவாபு செல்ல விரும்பவில்லை. அப்பொழுது அவன் தன் பணியாளரிடம், இதோ யோவாபின் வயல் என் வயல் அருகே உள்ளது, அங்கே வார்கோதுமை விளைந்துள்ளது, நீங்கள் சென்று அதற்கு தீ வையுங்கள் என்றான். அப்சலோமின் பணியாளர் வயலுக்கு தீ வைத்தனர். இதை பாருங்க, இப்போ அரசன் அப்சலோம் யோவாபை அரசரிடம் அனுப்புவதற்காக அவரை தன்னிடம் வரும்படி அழைத்தான். யோவாபை கூப்பிட்டு, நான் முகத்தில் முழிக்கூடாதுன்னு சொல்லிக்கிறார் அரசரு, என் சார்பாக நீ போய் பேசு என்று சொல்வதற்காக யோவாபை அப்சலோம் அழைக்கிறார். அப்சலோம் வருவதற்கு மனமில்லை, ஆள்களை அனுப்புகிறார், வரல. அதில் என்ன பண்ணுறான், அப்சலோம் யோவாவுடைய நிலத்தில் இருக்கிற கோதுமை கதிர்களுக்கு தீ வைங்க அப்படின்னார். அப்போ தான் ஆகணும், ஏன்டா என் நிலத்துக்கு தீ வச்சேன்னு சொல்லி கேட்கறது தான் ஆகணும். அதுதான் அந்த முரட்டுத்தனம் தான். எசாவுவை போல ஒரு முரண்டனாக அவன் இருக்கிறான். தான் என்ன நினைத்தானோ அதை சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவனாக அப்சலோம் இருக்கிறான். அழகானவன், பேரெழில் மிக்கவன், உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரை எந்த குறையும் இல்லாதவன், தன் தங்கை மீது உயிரியே வைத்திருக்கிறவன், இப்படியெல்லாம் இருக்கிறவன். அவனுக்குள்ளாக ஒரு முரட்டுத்தனம் இருக்கிறது. அந்த முரட்டுத்தனம் கடினமான உள்ளம், எதையும் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம், வைராக்கியம், பழிவாங்குகின்ற தன்மை, இதெல்லாம் இருக்கிறது தான் அப்சலோனுடைய குறையாகவும் நிறையாகவும் நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்க, அடுத்த யோவாபு புறப்பட்டு பின்னர் யோவாபு புறப்பட்டு அப்சலோம் வீட்டுக்கு சென்று அவனிடம், உன் பணியாளர் என் வயலுக்கு தீ வைத்தது ஏன் என்று கேட்டார். அதற்கு அப்சலோம் யோவாபிடம், நான் கெசூரிலிருந்து இங்கு வந்தது ஏன்? நான் அங்கேயே இருந்திருந்தால் நலமாய் இருந்திருக்கும் என்று அரசரிடம் கேட்க விரும்புகிறேன். அதை அரசரிடம் கூறுவதற்கு உமக்கு நான் ஆள் அனுப்பினேன். நான் இப்பொழுது அரசரின் முகத்தில் விழிக்க வழி செய்யும். என்னிடம் ஏதாவது குற்றம் இருப்பின் அவர் என்னை கொல்லட்டும் என்று கூறினான். ஓகே, இப்போ பாருங்க, அதாவதுங்க, ஹிட்லர் ஒரு முறை இப்படியாக சொன்னாராம், ஒரு தட்டு நிறைய தங்க நகைகளை என்னிடம் நீட்டினாலும் கத்தியினால் குத்தி எது வருகிறதோ அதை மட்டும் தான் நான் எடுப்பேன் என்று சொன்னாராம். ஹிட்லர் சொன்ன வார்த்தையாக என்று சொல்கிறார்கள். ஒரு தட்டு நிறைய தங்கத்தை என்னிடம் நீட்டினாலும் கத்தியினால் குத்தி எது வருகிறதோ அதை மட்டும் தான் நான் எடுப்பேன் என்று சொன்னாராம். அவ்வளவு வன்முறை மிகுந்த ஒரு மனிதர். அப்சலோம் ஒரு முறை கூப்பிட்றாரு, 2 முறை கூப்பிட்றாரு, ஆள் அனுப்பி கூப்பிட்றாரு, வரல. கொளுத்துறாங்க தோட்டத்தைன்றாரு. தோட்டத்தை கொளுத்துற உடனே அப்படியே யோவாபு கோபத்தில் வராரு, ஏன்னு கேட்குறாரு. அப்போ அப்சலோம் அழகாக கேட்குறாரு, அருமையான ஒரு 3 கேள்வி ரெட்டாரிக்காக கேட்குறாரு. நான் கெசூர்லேயே இருந்திருப்பேன், மாமா வீட்டில் கெசூர்லேயே இருந்திருப்பேன், என்ன நீங்கள் வர வச்சிங்க, வந்துட்டு அவன் முகத்தில் அப்பா முகத்தில் முழிக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, நான் அப்பா முகத்தில் முழிக்காமல் எவ்வளோ காலம் இருக்கிறது, அப்பாவை பார்க்காம எப்படி இருக்கிறது என்று அவன் போதாடுகிறான். நீ போய் அப்பாட்ட சொல்லுங்க, நான் அப்பாவை சந்திக்க வேண்டும் என்று வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அப்சலோம் போராடுகிறார். யோவாபு போய் அப்பா தந்தையாகிய தாவீதிடம் அவர் சொல்லுகிறார். அப்போ யோவாபு அரசரிடம் சென்று இதை தெரிவித்தார். அவர் அப்சலோமை வர செய்தார். அரசரிடம் சென்று முகம் குப்புற அரசன் முன் தலைமுறையிலிருந்து வணங்கினான். இப்போ கடைசீட்டில் அவன் நினைத்ததை சாதித்தான். 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் நெடுநாள் கழித்து அரசன் வருகிறான். முகம் குப்புற விழுந்து வணங்கி தன் வணக்கத்தையும் மரியாதையும் தான் செய்த குற்றத்துக்கான ஏற்பதையும் அவன் தெரிவிக்கிறான். எழுந்து அரசர் அப்சலோமை முத்தமிட்டார். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. இந்த முத்தமிட்டு மகனாக ஏற்றுக்கொள்கிற ஒரு தன்மையை நாம் மிகத்தில் அழகாக காக்கிறோம். இந்த இடத்துல அப்சலோம் செஞ்சது நான் சரியா தவறா என்று நான் பேச முடியாது. ஆனால் அப்சலோமுக்கு அவ்வளோ ஒரு தேவை இருந்தது. அப்பாவை பார்க்க வேண்டும், அப்பாவோடு இருக்க வேண்டும், அப்பாவுடைய அன்பிலே நம்ம மகிழ வேண்டும் என்ற ஒரு தாகமும் வேகம் இருந்ததுனால் அப்பாவை பார்க்கறது ஏதாவது ஒரு வழி செய்யுங்க, முகத்தில் விழிக்காத வராதுன்னு சொல்லிட்டார். போனாக தலை வெட்டப்படும். அப்படிப்பட்ட நிலையிலே நான் அப்பாவை காண வாய்ப்பு தாருனார். அது யார் செய்ய முடியும்? யோவாபு மட்டும்தான் செய்ய முடியும். யோவாபு தான் யாரும் சொல்லாமலே, யாரும் விரும்பாமலே அரசனுடைய உள்ள கிடக்கையை உணர்ந்து தெக்காவிலிருந்து ஒரு பெண்ணை அழைத்து இதெல்லாம் செஞ்சவர். அப்பா அவர் செய்யட்டும் என்று அவரே எனக்கு செய்யட்டும் என்று சொல்லி யோவாபை வரவழைத்து யோவாவின் மூலமாக அப்பாவை சந்தித்து முத்தமிட்டு அப்பாவோடு சமரசமாகிறார், ஒப்புரவாகிறார். இந்த அதிகாரம் இந்த அதிகாரத்தில் அழகாக நிறைவு பெறுகிறது. இதில் ஒரு 4 காரியங்கள், சின்ன காரியங்கள் தான், ஒவ்வொன்றையும் அப்படியே பார்ப்போம். முதலாவதாக யோவாபுவினுடைய மனம். அது நம்மை சுற்றி இருக்கிற நல்லவர்கள் நம்மை தாங்கி பிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை தாங்கி பிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால், அதாவது நல்ல நண்பர்கள் கிடைத்தால் வாழ்க்கை சுகமாக மாறும். அதே நண்பர்கள் தீமையான நண்பர்களாக அமைந்து விட்டால், பொறாமை பிடித்த நண்பர்களாக இருந்து விட்டால் வாழ்க்கை சுமையாக மாறிவிடும் என்று சொல்வார்கள்.
யோவாபு அரசனுக்கு ஏற்ற ஒரு அற்புதமான ஒரு உதவியாளராக இருந்தார். அது போர் நடத்துவதாக இருக்கட்டும், அல்லது வாழ்வியல் பாடங்களாக இருக்கட்டும், உள்ளத்தின் உணர்வுகளை உணர்ந்து கொள்வதாக இருக்கட்டும், மிக அழகான ஒரு மனிதராக இருக்கிறார். யோவாபுடைய நடவடிக்கை பின்னாளிலும் வரும். அதை பற்றி ஒரு பெரிய செய்தியை சொல்ல இருக்கிறோம். ஜெர்மன் நாட்டிலே யோவாபு பற்றிய இந்த கதாபாத்திரத்தை ஒரு டாக்டர் பட்டத்திற்கு ஆராய்ச்சிக்காக எடுத்து செய்திருக்காள் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். யோவாபு அவ்வளோ ஒரு வல்லமையான ஒரு மனிதர். தாவீது தன் மகனுடைய புத்திர சோகத்திற்காக கலங்கி நிற்கிறார் என்பதை உள்ளத்திலே உணர்ந்து அவரை மெல்லவும் முடியாமல், முழுங்கவும் முடியாமல், சொல்லவும் முடியாமல், சொல்லாமல் இருக்கவும் முடியாமல் தவித்து போகிற அவருடைய உள்ள கிடக்கையை ஒரு பெண்ணின் வழியாக சொல்லி, ஒரு பெண் இவரே யோவாவே போய் பேசலாம். ஆனால் ஒருவேளை யோவாவை பேசுனா, நீயா அதை சொல்கிற, உனக்கு தெரியாதா, அவன் மக்கள் இப்படி சொல்ல மாட்டாங்களா, உனக்கு தெரியுமா அவன் என் பையனை கொண்டது தெரியாதா என்ற ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணுவார். அதையெல்லாம் தாண்டி ஒரு தெக்காவிலிருந்து ஒரு நாடகம் ஆடுகிற ஒரு பெண்ணை அழைத்து வந்து அவளுக்கான அந்த உடையையும் அவளுக்கான அந்த ஒப்பனையும் செய்து வைத்து அவளுக்கான உரையாடலையும் அவளுக்கான உரை நடையும் கற்றுக் கொடுத்து பேச வைக்கிறார். அதே போல் அதான் அந்த யோவாபு ரொம்ப ஒரு அருமையான மனிதராக இருக்கிறார். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும், பல வெற்றிகளுக்கு யோவாபு மூல காரணமாக இருக்கிறார். தாவீதுடைய உள்ள ஓட்டத்தை, பாவம் செய்தாலும் கூட அவருடைய உள்ளத்தின் ஓட்டத்தை முழுமையாக புரிந்து கொண்ட ஒரு யோவாபு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில சமயத்தில் தனிச்ச மரமாக இருக்கிறோம். இப்போ நிறைய இடத்துல நிறைய விதங்களில் கம்பெனியில் சரி ஒரு என்டர்டெய்னிங் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கிறாங்களே வெளியே எக்ஸ்பீரியன்ஷியல் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கவே மாட்டேங்குது. என்டர்டெய்னிங் நான் வீக்கெண்டில் கம்பெனி சேர்த்துட்டு ஊர் சுற்றிட்டு வர்றதுக்கு, அல்லது ஒன்றா உட்காந்து தண்ணி அடிக்கிறதுக்கு, அல்லது ஒரு ஜாலியாக ஒரு இடத்துல போயிட்டு வர்றதுக்கு என்டர்டெய்னிங் ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் நம்ம தேடுறோமே ஒழிய எக்ஸ்பீரியன்ஷியல் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. அதாவது என்டர்டெயின்மெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஈவெண்ட்டாக மாறுவாங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸாக மாறுவாங்க. அவர்கள் அனுபவங்களை தருவார்கள், வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பார்கள், நல்லது கெட்டது சொல்லித் தருவார்கள். இப்படி போனால் இப்படி ஆகும் என்று நம்மை வழிபடுத்துவார்கள், நெறிப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நட்புணர்வு நமக்குள்ளாக இருந்தால் நாம் பலசாலி. பைபிள் அதை தான் சொல்கிறது, நல்ல நண்பனை நீங்கள் பெற்றுக்கொண்டால் மிக பலமான காவலை வைத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தமாகும் என்று சொல்கிறது. நல்ல நண்பர்களை நாம் தேடி பெற வேண்டும். கொடுத்தும் கொள்ள வேண்டும் நட்பு என்று தமிழிலே சொல்கிறார்கள். கொடுத்தாவது நல்ல நட்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல நட்பு எது என்பதை ஆய்ந்து பார்ப்பது மிக அத்தியாவசியமான கடமையாக இருக்கிறது. நம்மிடம் இருக்கிற எல்லாரும் நல்ல நண்பர்களா யோசித்து பார்த்து, எல்லாரும் நல்லவர்களாக இருக்கிறார்களா, நல்லதை சொல்லித் தருகிறார்களா, நல்லதற்கு நம்ம இட்டுச் செல்கிறார்களா என்ற வழிமுறையும் நெறிமுறையும் நாம் கற்றுத்தர வேண்டும். இந்த யோனதாபு என்ற ஒரு மனிதரை பார்த்தோம். அம்னோனுக்கு கெட்டதை சொல்லிக் கொடுத்து அவனை கெடுமதி கொடுத்து அந்த சூழ்நிலையை மாற்றி ஒரு கட்டத்தில் அவன் கொலை செய்யப்படும் அளவுக்கு சூழ்ச்சி மிகுந்த மனிதனாக இருக்கிறான். நம் வாழ்கின்ற உலகம் சூழ்ச்சி மிகுந்த உலகம், பல்வேறு சூழ்ச்சிகளை நமக்கு எதிராக வைக்கிற உலகம். அந்த இடத்திலே நல்ல நண்பர்கள் நமக்காக இருந்தால் வாழ்வு வளமாகும், வாழ்வு சிறக்கும், வாழ்வினுடைய வளங்களை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். யோவாபு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதராக தாவீது கிடைக்கப்பட்டிருந்தார். அதன் மூலமாக தன் உள்ள கிழக்கை வெளிப்படுத்தி சொல்ல முடியாமல் இருக்கிறதை சொல்ல வைத்து அந்த குறையை நிவர்த்தி செய்கிறார். முதலாவது. இரண்டாவது, தாவீதினுடைய பிள்ளை பாசம் மிக மேலானது. அம்னோனை அவர் நேசித்தார், தாமாரை அவர் நேசித்தார், அப்சலோமை அவர் நேசித்தார், பின்னாளில் வருகின்ற சாலமோனை அவர் நேசித்தார். எல்லாரும் நேசிக்கூடிய நல்ல மனது தாவீதுக்கு இருந்தது. ஆனாலும் பிள்ளைகள் மேல் மிகுந்த பற்றுறுதி கொண்டிருந்தார். அவர் எப்பேற்பட்ட போர் வீரர், எத்தனை களங்களை கண்டவர், எத்தனை போர்க்களத்திலே வெற்றியை குவித்தவர். அவருடைய பெயரை சொன்னால் எதிரிகள் நடுநடுங்கின்ற ஒரு சரித்திர நிலையை உருவாக்கி வைத்திருந்தார். ஆனாலும் பிள்ளைகளிடத்திலே மயங்கி போய் இருந்தார். அந்த தெக்காவோடு அந்த பெண் பேசும்போது உள்ளம் கலங்கி போய், உள்ளம் உருகி போய், இதில் யோவாபுக்கு ஏதாவது இடம் இருக்கிறதா என்று கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த நிலையை புரிந்து கொண்டார். என்ன சொல்ல வரமோ அது இன்னொன்று இது அருமையான ஒரு குணம், தாவீதுடைய குணம், மெல்லிய மனசான்று சொல்லுவதை புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை. மூணாவது ரொம்ப மிக முக்கியமானது குறிப்பால் உணர்ந்து கொள்வது. தாவீதுக்கு பல நேரத்தில் செய்திகள் முழுமையாக சென்றடையாது. அப்படி குறிப்பால் அவர் உணர்ந்து கொள்வார். என்ன தேவை என்பதை குறிப்பால் உணர்ந்து அருமையாக செயல்படுவார். அது ஒரு அருமையான குணம். தலைவனினுடைய கண்கள் எந்த பக்கம் திரும்புகிறதோ அதை நோக்கிய வண்ணமாக என் கரங்கள் இருக்கிறது என்று சொன்ன திருப்பாடல் ஆசிரியரை போல, அந்த கண் அசைவுக்காக காத்திருக்கிற பணியாளர்களைப் போல நாம் காத்திருக்க வேண்டும் என்பது செயல்பாடு. அதிலும் தாவீது அந்த சின்ன அசைவுகளை கூட நுண்ணுக்குமான வகையிலே, நுண்ணிய முறையிலே தெரிந்து தேர்ந்து தெளிந்து இதனால் இது என்று ஆய்ந்து அறிகின்ற ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார். தாவீதினுடைய உள்ள கிடக்கை யோவாபு அறிந்திருந்தார்.
யோவாபனுடைய உள்ளத்தினுடைய விருப்பத்தை தாவீது சரியாக புரிந்து கொண்டார். நமக்காக நல்லது செய்யக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிற. இப்போ நம்ம நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பேன், நன்மையாக புரிஞ்சுக்கலனாக்கா என்னங்க பண்ணுறது? ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? நாம் சொல்லுவதையும் செய்வதையும் புரிந்து கொண்ட ஒரு நல்ல மனம் கொண்டவராக தாவீது இருந்தார். அது அவருடைய பெருந்தன்மையும் பரந்த உள்ளத்தையும் காட்டுகிறது. அதே போல் இறுதியாக அப்சலோமை பற்றிய ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்சலோம் அழகனாக பேரழிவு பெற்றவராக இருக்கிறார். ஆனால் விவிலியத்தில் வருகின்ற மாந்தரை போல அவன் முரடனாக இருக்கிறார். எசாவுவை போலவோ அல்லது வலிமையில் சிறந்த இன்னும் சில மாந்தர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் வலிமையினாயே அழிந்து போனார்கள். அப்படி அவனுடைய முரட்டுத்தனம் யோவாபை தன்னிடம் வர வைக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யறது? வாப்பான்னு வாங்கலாம், இவன் போய் பார்க்கலாம். ஆனால் அவனை தன்னை வர வைப்பதற்காக அவனுடைய வயலை கொளுத்துகிறான், தீட்டு கொளுத்துகிறான். அதனால் யோவாப் அங்கே சென்று என்ன விஷயம் என்று கேட்கும்போது எனக்கு என் தந்தையை சந்திக்க ஏற்பாடு செய் என்று சொல்கிறார். அவ்வளோ முரட்டுத்தனமும் அவ்வளோ கோபமும் தேவையில்லை. அதான் நிறைய இடத்துல சொல்லுவாங்க, கோபம் என்பது ஒரு சக்தி. கோபம் ஒரு சக்தி. அறச்சினம் என்று சொல்வார்கள், ஜஸ்ட் ஆங்கர் என்று சொல்வார்கள். அந்த கோபப்படும் போது நிதானம் தவறாத கோபம். இயேசுவாண்டவர் கோபப்படுறார், ரொம்ப அழகாக கோபப்படுவார். எப்படி கோபப்படுவார் பாருங்களேன். ஒரு உட்கார்ந்து கயிறுகளால் சாட்டை பின்னி எவ்வளோ ஒரு மீட்டர் நின்னாக்க அரை மணி நேரமாவது பின்னணுங்க. பொறுமையாக உட்காந்து பேசிக்கிட்டே பின்னி எடுத்து வீசுகிறார், சவுக்கு எடுத்துக்கிறார். நாணயத்தின் பலகையில் அப்படி கவிழ்த்து போடுகிறார். ஆடு மாடுகளை இங்கே விரட்டி விடுகிறார். புறாக்கள்கிட்ட மட்டும் அவர் என்ன சொல்கிறார்? இதை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள் என்று சொல்கிறார். பசங்க கேட்டாங்க, ஏங்க நாணய மாட்டுடைய பலகைகளை கவிழ்த்து போட்டார், ஆணைய மாட்டியை விரட்டி விட்டார், புறாக்கள் மட்டும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னா, புறாக்கள் எளியவர்களுடைய காணிக்கை, ஏழைகளின் காணிக்கை, ஒன்றுமே இல்லாதவர்கள் கொடுக்க வேண்டிய எளிய காணிக்கை தான் அந்த புறாக்கள். அது அங்கேருந்து எடுத்துகிட்டு போகின்றார். அவ்வளோ கோபத்திலையும் நிதானம் தவறாத ஒரு தன்மை இருக்கிறது பாருங்க. அதுதான் உண்மையான கோபம். அறச்சினம் என்பது விரியின் பாம்பு குட்டிகளே என்று சொன்னார், விபச்சார தலைமுறையே என்று சொன்னார். ஆனாலும் நிதானம் தவறாமல் முறையில் அவர் பேசினார். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் உண்மை இருக்கும். அவருடைய கோபத்துக்கு ஒரு காரணம் இருக்கும். அப்படிப்பட்ட கோபம் பல நன்மைகளை விளைவிக்கும். ஆடுற மாட்டை ஆடி கறக்கிற மாதிரி, பாடுற மாட்டை பாடி கறக்கிற மாதிரி. ஒரு சிலர் அதட்டி பேசி தான் சாதிக்க முடியும், ஒரு சிலர் கோபப்பட்டு தான் சாதிக்க முடியும். அந்த கோபம் என்ற சக்தியை சக்தியாக பயன்படுத்தாமல் எதிர்வினையாக செயல்படுத்தும் போது அது நம்மையே அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக மாறிவிடுகிறது. நிறைய பேர் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க, ரொம்ப நல்ல மனுஷன், நிறைய பேருக்கு உதவி செய்வார், வாலண்டியராக போய் அதை செய்வார். ஆனால் சிடுமூஞ்சிங்க, பட்டுன்னு பேசிடுவார், பளிச்சுன்னு பேசுகிற பேச்சு உள்ளத்தை அப்படி குத்திரமாக இருக்கும். அதனாலே அவர்கிட்ட யாரும் அதிகம் வச்சுக்க மாட்டாங்க என்று சொல்வார்கள். அந்த கோபம் நம்மை எல்லாருக்கும் கெட்ட மனிதனாக அல்லது உறவு கொண்டாட இயலாத மனிதனாக மாற்றிவிடுவதை நாம் புரிந்து கொள்கிறோம். தாவீது பாருங்கள், அந்த இடத்துல ரொம்ப அழகாக மென்மையான மனிதனாக அப்சலோமை அழைத்து வா என்று அழைத்து வருகிறார். ஆனால் அப்சலோமோ தன் தந்தையை பார்க்க வேண்டும் என்பதற்காக தோட்டத்தினுடைய கோதுமை வேலை எரித்து யோவாபை சென்று அழைத்து வருகிறான். அந்த ஒரு முரட்டுத்தனம் தான், அந்த ஒரு கோபத்தன்மை தான், அந்த ஒரு அடங்கா தன்மை தான், அந்த ஒரு ஈகோ தன்மை தான் அவனை அழிவுக்கிட்டு செல்ல இருக்கிறது என்பதை ஆசிரியர் முன்பாகவே நமக்கு சொல்லுகிறார். இந்த கருத்துக்களோடு இந்த அதிகாரத்தை நாம் நிறைவு செய்வோம். நன்றி தந்தை அவர்களே. நல்ல ஒரு விளக்கமும் நல்ல ஒரு எடுத்துக்காட்டுகளும் கூட. இந்த ஒரு கதை நான் அப்சுலம்ஸை பற்றி தான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறப்போ இல்லை, இது ஆதாமுடைய ஆபேலினுடைய கதைன்னு சொல்லிட்டு அங்கே லிங்க் பண்ணி கொண்டு வந்த ஒரு விளக்கங்கள் அழகான தந்தை அவர்களே, மிகவும் நன்றி. இனி இதுவரை நாம் சாமுவேல் ஞான புத்தகத்தின் 14ஆம் அதிகாரத்துக்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செயல்படுத்திருக்கின்றோம். இனி இந்த பகுதியின் இறை வசனங்களுக்கு செவிப்படுப்போம். சாமுவேல் 2ஆம் நூல், அதிகாரம் 14. அரசரின் உள்ளம் அப்சலோமின் மீது அன்பு கொண்டிருந்ததை செருயாவின் மகன் யோவாபு அறிந்திருந்தார். தெக்கோவாவுக்கு ஆள் அனுப்பி அங்கிருந்து கூர்ந்த அறிவுடைய ஒரு பெண்ணை யோவாபு தன்னிடம் கூட்டி வரச் சொல்லி அவளிடம், நீ துக்கம் கொண்டாடுபவளை போல் நடி, இழவு ஆடைகளை அணிந்து கொள், நறுனை பூசிக்கொள்ளாதே, இறந்தவனுக்காக பல நாள்கள் இழவு கொண்டாடுகிறவளை போல் நீ இருக்க வேண்டும். பின் அரசரிடம் சென்று அவரிடம் நீ இவ்வாறு பேச வேண்டும் என்று கூறி அவள் என்ன பேச வேண்டும் என்றும் யோவாபு சொல்லிக் கொடுத்தார். தெக்கோவாவை சார்ந்த பெண் அரசரிடம் சென்று முகம் குப்புற தரையில் வீழ்ந்து வணங்கி, அரசே காப்பாற்றும் என்று கதறினாள். உனக்கு என்ன வேண்டும் என்று அரசர் அவளிடம் கேட்டார். நான் ஒரு கைம்பெண்,
என் கணவர் இறந்துவிட்டார். உம் அடியவளுக்கு 2 பிள்ளைகள் இருந்தனர். இருவரும் திறந்த வெளியில் சண்டையிட்டுக் கொண்டனர். அவர்களை தடுத்து நிறுத்த யாரும் இல்லாததால் ஒருவன் மற்றவனை தாக்கி கொன்றுவிட்டான். இதோ உம் அடியவளுக்கு எதிராக என் குடும்பத்தார் அனைவரும் எழும்பி, தன் சகோதரனை கொன்றவனை கொடுத்துவிடு, அவன் சகோதரனின் உயிருக்காக நாங்கள் அவனை கொல்ல வேண்டும் என்று கூறுகின்றனர். இவ்வாறு அவர்கள் எனக்கு இருக்கும் ஒரு வாரிசையும் அவர்கள் அழித்து, எனக்கு எஞ்சியுள்ள ஒளியையும் அணைத்து, இவ்வுலகில் என் கணவனுக்கு பெயரும் வழிமரவும் இல்லாமல் செய்து விடுவார்கள் என்று அவள் சொன்னாள். நீ உன் வீட்டுக்குச் செல், உனக்காக நான் கட்டளை பிறப்பிப்பேன் என்று அரசர் அப்பெண்ணிடம் கூறினார். பின் தெக்கோவாவை சார்ந்த பெண் அரசரிடம், என் தலைவராம் அரசே, என் குற்றம் என் மீதும் என் தந்தையின் வீட்டின் மீதும் இருக்கட்டும். அரசரும் அவரது அரியணையும் குற்றமற்று இருக்கட்டும் என்று கூறினாள். உன்னிடம் யார் எதை சொன்னாலும் அவனை என்னிடம் கொண்டு வா, அவன் உன்னை இனி தொடவே மாட்டான் என்று அரசர் கூறினார். இரத்த பழி வாங்க விழைவோர் இனி கொல்லாமல் இருக்கவும், என் மகன் சாகாமல் இருக்கவும் அரசராகிய நீர் ஆண்டவராகிய கடவுளிடம் மன்றாடுவீர் என்று அவள் சொன்னாள். வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உன் மகனின் ஒரு முடி கூட தரையில் விழாது என்று அவர் பதிலளித்தார். பிறகு அப்பெண், உம் அடியவள் என் தலைவராம் அரசரிடம் ஒரு வார்த்தை சொல்ல அனுமதி தாரும் என்று கேட்க, அவரும் சொல் என்று பதிலளித்தார். அவள் சொன்னது, கடவுளின் மக்களுக்கு எதிராக இத்தகைய எண்ணத்தை நீர் கொண்டிருப்பது ஏன்? தம்மால் துரத்தப்பட்டவனை அரசர் திரும்ப அழைக்காமல் இருப்பதனால் இந்த தீர்ப்பு அவரையே குற்றவாளி ஆக்குகிறது. நாம் இறப்பது உறுதி. தரையில் சிந்தப்பட்டு மீண்டும் சேகரிக்க முடியாத நீரை போன்றவர்கள் நாம். ஆனால் துரத்தப்பட்டவனை பொறுத்தமட்டில் அவன் தம்மிடமிருந்து விலகிவிடாதபடி கடவுள் திட்டமிடுகிறார். அவன் உயிரை எடுக்க மாட்டார். இதை என் தலைவராம் அரசரிடம் நான் கூற வந்தபோது மக்கள் என்னை அச்சுறுத்தினர். உமது அடியவளோ, நான் அரசரிடம் போவேன், ஒருவேளை அரசர் தம் அடியவளின் வார்த்தைக்கு செவி கொடுப்பார். அரசர் செவி கொடுத்து என்னையும் என் மகனையும் கடவுளின் உரிமை சொத்து நின்று அழிக்க வருபவனின் கையினின்று தம் அடியவளை காப்பாற்றுவார் என்று எண்ணினேன். ஏனெனில் உம் அடியவள் எண்ணப்படி என் தலைவராம் அரசரின் வார்த்தை எனக்கு அமைதி தரும். கடவுளின் தூதரை போல் என் தலைவராம் அரசர் நன்மையும் தீமையும் புரிந்து கொள்வார். ஆண்டவராம் கடவுள் உம்மோடு இருப்பார் என்று கூறினார். அதன்பின் தாவீது அப்பெண்ணிடம் மறுமொழியாக, நான் உன்னிடம் கேட்பது எதற்கும் மறைக்காமல் பதில் சொல் என்றார். அதற்கு அவள், தயை கூர்ந்து என் தலைவராம் அரசர் கேட்கட்டும் என்றாள். இதிலெல்லாம் உன்னோடு யோவாபுக்கு பங்கு உண்டு அல்லவா என்று அரசர் தாவீது கேட்டார். என் தலைவராம் அரசே, உம் உயிர் மேல் ஆணை, என் தலைவராம் அரசரின் வார்த்தையிலிருந்து யாரும் வலமோ இடமோ திரும்ப முடியாது. உம் அடியான் யோவாபுதான் என்னை பணித்தவர். அவரே இச்சொற்கள் அனைத்தையும் உம் அடியவளுக்கு சொல்லித் தந்தவர். உம் அடியான் யோவாபு தற்போதைய நிலை மாற வேண்டுமென இதை செய்தார். ஆனால் கடவுளின் தூதருக்கு நிகரான பேரறிவு கொண்ட என் தலைவர் உலகில் நடக்கும் அனைத்தையும் அறிவார் என்று அப்பெண் கூறினாள். அப்போது அரசர் யோவாபை அழைத்து, இதை செய்தவன் நீயே, போ, இளைஞன் அப்சலோமை கூட்டி வா என்றார். யோவாபு முகம் குப்புற தரையில் வீழ்ந்து வணங்கி அரசரை வாழ்த்தி, என் தலைவராம் அரசே, உம் அடியானின் சொற்படி அரசர் செய்துவிட்டார். இதிலிருந்து நான் உம் கண்முன் கருணை பெற்றுவிட்டேன் என்று உம் அடியான் அறிவான் என்று கூறினார். யோவாபு எழுந்து கெசூருக்குச் சென்று அப்சலோமை எருசலேமுக்கு கூட்டி வந்தார். அவன் தன் வீட்டுக்கே திரும்பட்டும், என் முகத்தில் அவன் விழிக்கக்கூடாது என்று அரசர் கூற, அப்சலோம் தன் வீட்டுக்கு திரும்பினான். அரசனின் முகத்தில் அவன் விழிக்கவில்லை.
இஸ்ரேல் அனைத்திலும் அப்சலோமை போல் புகழ்பெற்ற அழகன் வேறு எவனும் இல்லை. உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவனில் எந்த குறையும் இல்லை. அவன் முடிவெட்டி கொள்ளும் போது ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் தலைக்கு பாரமாயிருந்ததால் அவன் முடிவெட்டி கொள்வான். அது அரச அளவையின்படி 2 கிலோவுக்கு மேலாக இருக்கும். அப்சலோமுக்கு 3 ஆண் குழந்தைகள் பிறந்தன. தாமார் என்று பெயர் கொண்ட ஒரு மகளும் இருந்தாள். அவள் பேரழகியாக இருந்தாள். அப்சலோம் எருசலேமில் 7 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஆனால் அரசன் முகத்தில் விழிக்கவில்லை. அப்சலோம் யோவாபை அரசரிடம் அனுப்புவதற்காக அவனை தன்னிடம் வரும்படி அழைத்தான். ஆனால் யோவாபு அவனிடம் செல்ல விரும்பவில்லை. 2ஆம் முறை ஆள் அனுப்பியும் யோவாபு செல்ல விரும்பவில்லை. அப்போது அவன் தன் பணியாளரிடம், கவனியுங்கள், யோவாபின் வயல் என் வயலுக்கு அருகே உள்ளது. அங்கே வார்கோதுமை விளைந்துள்ளது. நீங்கள் சென்று அதற்கு தீ வையுங்கள் என்றான். அப்சலோமின் பணியாளர் அவ்வயலுக்கு தீ வைத்தனர். பின் யோவாபு புறப்பட்டு அப்சலோம் வீட்டுக்குச் சென்று அவனிடம், உன் பணியாளர் என் வயலுக்கு தீ வைத்தது ஏன் என்று கேட்டார். அதற்கு அப்சலோம் யோவாபிடம் கூறியது, நான் கெசூரிலிருந்து இங்கு வந்தது ஏன்? நான் அங்கேயே இருந்திருந்தால் நலமாயிருந்திருக்கும் என்று அரசரிடம் கேட்க விரும்புகிறேன். இதற்காக உம்மை அவரிடம் அனுப்ப உமக்கு ஆள் அனுப்பினேன். நான் இப்போது அரசரின் முகத்தில் விழிக்க வழி செய்யும். ஏனெனில் ஏதாவது குற்றம் இருப்பின் அவர் என்னை கொல்லட்டும். யோவாபு அரசரிடம் சென்று இதை தெரிவித்தார். அவர் அப்சலோமை அழைத்து வரச் செய்தார். அவன் அரசரிடம் சென்று முகம் குப்புற அரசர் முன் தரையில் வீழ்ந்து வணங்கினான். அரசர் அப்சலோமை முத்தமிட்டார். இனி இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எருசலேம் ஒரு மாகாணம், செசாரியா ஒரு மாகாணம், இப்படி ஒவ்வொரு ஹத்சோர் ஒரு மாகாணம்.